இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுன் பார்த்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கொஸ்டின் என்னென்னா நம்மளால் ஹோம்லேண்டர் கோடியை பார்க்க முடியுமான்றது தான் என்னோட ஆன்சர். திஸ் மே பாசிபிள் தான் நான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் கரண்டாக கோடி ரோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு. கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ என்னோட சாம்பியனாக என் கூட வேறுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்டாக வச்சிருப்பாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சரை நீ எலிமினேஷன் சேம்பர் வர டைம் எடுத்துக்கோ, எலிமினேஷன் சேம்பரில் எனக்கு ஒரு ஆன்சர் கொடுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அந்த செக்மெண்ட்டை டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையும் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஆரம்பிச்சது தான் ஒருவேளை இருக்குமோன்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் மத்தியிலும் ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட WWE கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மணி இந்த பேங்க் டைம்னு நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் மணி இந்த பேங்க் டைம் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை ஒரு ஹோம்லேண்டர் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாகவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா கோடி ரோட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமாகவே கோடி ரோட்ஸ் ஈர்த்துட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த ஹோம்லேண்டர் வெர்ஷன் ஆஃப் கோடியை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போம்ன்ற மாதிரி அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணதான் இப்போ இங்கே கரெக்டாக கோடி ரோட்ஸை ஒரு ஹீல்டனாக பார்ப்போம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இது கரெக்டாக இப்போ வரைக்கும் அந்த ஹீல் கோடி தேவையான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேவை தான். ஏன்னா கோடி ரோட்ஸ் இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்பை எடுத்ததுக்கு அப்புறமா பெரிய லெவலில் இம்ப்ரெசிவாக எதுவுமே பண்ணலைன்னு தான் சொல்லணும். ஒரு ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவரால் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியலை. அண்ட் ஆல்சோ அவருடைய டைட்டில் ரெயினும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் ஃபேன்ஸ் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் கோடி எங்களுக்கு வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஏன் ஹீல்டனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ WWE உள்ள மோஸ்டான டாமினன்ட் சாம்பியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீலாக தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பாசிட்டிவ் ரோலை விட நெகட்டிவ் ரோல் தான் பயங்கரமாக ரீச் ஆகுன்றதை நிறைய பேர் அக்ரி பண்ணுவீங்க. அதான் அண்ட் ஆல்சோ WWEக்கும் வேறு வழி இல்லை, ஒன்று கோடிட்டேருந்து டைட்டில் பிடுங்குற மாதிரி வரும். இதே நிலைமையில் போச்சுன்னா ஸோ WWE கல்லா கட்ட முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம கோடி ரோட்ஸை ஒரு ஹீலாக பார்க்கலாம்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ ஹீலாக பார்க்குறது ஒரு பெஸ்ட் வெர்ஷன் தான் நானும் சொல்லுவேன். கோடி ரோட்ஸையும் ஒரு ஹீலாக மாற்றிட்டு அவருக்கு ஃபேஸ்டன் கிடைக்காத ரெகமெண்டேஷன் எனக்கு தெரிஞ்சு ஹீல்டனில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதுக்கான டைமும் கூடி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ஜான்சினான்னு ஒரு ஃபேஸை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் WWE வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக போகுது. இந்த ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணி ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ரெசில்மேனியாவில் ஒரு ஹீல் டர்ன் பண்ணி வின் பண்ணார்னா, ஹீல் டர்ன் பண்ணி வின் பண்ணுறதை விட ஃபேஸாக வின் பண்ணார்னா பயங்கரமாக பூ பண்ணி தள்ளிடுவானுங்க. அண்ட் ஆல்சோ ஃபேன்ஸ் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆல்ரெடி ஜேஊசோ கான்ட்ரவர்சியும் இந்த மாதிரி தான் போச்சு. இப்போ வரைக்கும் கரெக்டாக ஜேஊசோக்காச்சும் கொஞ்சமாச்சும் ஃபேன் பேஸ் அந்த ஈட் மூமெண்ட் வச்சு மனுஷன் தப்பிச்சிட்டாரு. கோடி என்ன பண்ணுவார்? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் கரெக்டாக அப்கமிங் ரெசில்மேனியாவில் எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ண வைக்கலாம். இப்போ வரைக்கும் கரெக்டாக அதுக்கான டீசர் தான் இப்போ வரைக்கும் கரெக்டாக ராக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ ராக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பாரு. இது எங்களுக்கான ஒரு மேட்சப்கான லீட் கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான ஸ்டோரி லைன் தான்றதை ராக் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் பகை இருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ ராக்கும் கேட்டிருப்பாரு என்னோட சாம்பியனாக இருன்ற மாதிரி. ஆல்சோ ஜான்சினா கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஸோ கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ணுறாருன்னா அப்போ தலைமை எப்படா 17 டைம் சாம்பியன் ஆவார்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா ஒரு வருஷம் தான் இருக்க போகிறாரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் லைன் கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு பெரிய டாமினன்ட் சாம்பியனை தோக்கடிச்சிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுருக்காரு. சும்மா கிடையாது, 1300 நாள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட கோடி ரோட்ஸ் ஒரு 1.5 வருஷமாச்சும் சாம்பியன்ஷிப்பாக வச்சிருக்கோம். ஆனால் ஆல்சோ ஜான்சினா சாம்பியன் ஆக மாட்டாருன்றதை சொல்லலை, கண்டிப்பாக ஆவார். பட் ரெசில்மேனியாவில் ஆவாரான்றது பெரிய கொஸ்டின் மாதிரி தான். ஏன்னா ராயல் ரம்பிள் தோத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ கரெக்டாக எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினான்ற நேம் வந்து பார்த்தீங்கன்னா WWE திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற பட்ஜெட் ஜான்சினாவை 17 டைம் சாம்பியன் ஆக்கிறத விட கோடி ரோட்ஸை ஒரு நல்ல புஷ் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுக்கணுன்றது தான் எதிர்பார்க்க போகிறாங்க. ஏன்னா இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ கோடி ரோட்ஸ்க்கு 45 ஐ திங்க் சம்திங். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6 or 7 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE மூவ் ஆக போகுது. ரோமன் ஃபேன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டாரான்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ கரெக்டாக கோடி ரோட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா WWE ஃபேஸாக தான் இருக்க போகிறாரு. அவர் இருக்கிற பட்சத்துக்கு ஸோ கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி ஒரு 1 இயர் சாம்பியனாக இருந்துட்டார். இன்னும் ஒரு 1.5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலான்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா எப்போ 17 டைம் சாம்பியன் ஆவார், இதுக்கப்புறமா வரவே மாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாருன்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ ஒரு சில ரூமர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜான்சினாக்காக ஒரு பெரிய பேப்பரி வரப்போது, அது வந்து ரூத்லெஸ் அக்ரெஷன் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பேப்பரி வந்து கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த பேப்பரில் எனக்கு தெரிஞ்சு ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியனாக தான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சினா சாம்பியன் ஆகிறத விட கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புஷ் கிடைக்கணும்ன்றதை தான் நான் சொல்லுவேன். அதுக்காக நான் ஜான்சினா ஹேட்டர் கிடையாது. ஸோ ஜான்சினா 17 டைம் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு WWE இந்த வருஷம் கண்டிப்பாக ஆக்கிடுவாங்க. பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸுக்கு நம்ம அந்த தேவையான ஸ்பேஸை கொடுத்து தான் ஆகணுன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா கண்ட பெரிய ப்ரெஷர் அண்டரில் கோடி ரோட்ஸ் இருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.